அகரத்தில் முதலாகி அகிலத்தின் மொழியாகி உகரத்தில் உயர்வாகி சிகரத்தில் பவனி வரும் தமிழே தாயே உன்னை வணங்குகிறேன். இன்றைய தினம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மூன்று மாமனிதர்களை பற்றி பேசப் போகிறேன். முதல் மனிதர் 150 ஆண்டுகளுக்கு முன்பு குதிரை வண்டி தான் போக்குவரத்துக்கு பயன்பட்டது. அப்படி ஒரு குதிரை வண்டியில் ஒரு சிறுவன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தது வழக்கம். ஒரு முறை வகுப்பில் ஆசிரியர் ஒவ்வொரு மாணவரிடமும் நீங்கள் பெரியவனானதும் என்னவாக ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு ஒவ்வொரு மாணவர்களும் வக்கீல், ஆசிரியர், மருத்துவர், பொறியாளர் என்று பதில் சொல்லிக்கொண்டே வந்தனர். அப்பொழுது ஒரு மாணவன் மட்டும் நான் குதிரை வண்டிக்காரனாக போகிறேன் என்று கூறினான். இதை கேட்டதும் சுற்றி இருந்த மாணவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். ஆசிரியரும் அவனை கேலி செய்து உட்காரச் சொன்னார். அந்த சிறுவன் வீட்டிற்கு சோகமாக வந்ததை பார்த்து தாய் ஏன் என்ன நடந்தது என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் சொன்னான், தாய் மகன் மீது கோபம் கொள்ளவில்லை. அந்த தாய் கேட்டாள், நீ ஏன் குதிரை வண்டிக்காரனாக ஆசைப்படுகிறாய், அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அந்த சிறுவன் சொன்னான், அம்மாட்ட தினமும் பள்ளிக்கு செல்லும்போது குதிரை வண்டிக்காரன் குதிரை ஓட்டுவதை பார்ப்பேன். அவர் குதிரை ஓட்டுவது அழகாக இருக்கு, அதனால் நானும் அதுபோல் குதிரை வண்டி ஓட்டணும், அதான் என்னுடைய ஆசை அப்படின்னு அவன் சொன்னான். இதை கேட்ட தாய் வீட்டிற்குள்ளே சென்று ஒரு மகாபாரத படத்தை எடுத்து வந்தார். அந்த படத்தை மகன்கிட்ட காட்டி, நீ குதிரை வண்டிக்காரனாக ஆக வேண்டும் என்று சொன்னது தவறில்லை, ஆனால் நீ எப்படிப்பட்ட குதிரை வண்டி ஓட்டுபவராக இருக்க வேண்டும் தெரியுமா? மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினானே கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன் போன்ற தேர் ஓட்டியாக இருக்க வேண்டும் என்றார். அந்த சிறுவன்தான் தற்பொழுது உலகெங்கிலும் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தை நிறுவிய சுவாமி விவேகானந்தர். இரண்டாவது ஒரு மனிதர், ஒரு சிறுவன் வீட்டில் படித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது வேலைக்கு சென்ற அவன் தந்தை மற்றும் அவனுடைய தாய் இரவு பொழுதில் வீட்டிற்கு வந்தார்கள். வீட்டிற்கு வந்த அவனோட தாய் உணவு சமைத்தார். அனைவரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். தந்தை சாப்பிட அமர்ந்தபோது அந்த தாய் கருகிய ரொட்டியை பரிமாறினார். ஆனால் அவனோட தந்தை கருகியதை பொருட்படுத்தாமல் ரொட்டியை சாப்பிட்டார். ரொட்டி கருகிவிட்டதை சொல்லி வருத்தப்பட்டாள் அந்த தாய். அதற்கு அந்த தந்தை சொன்னான், எனக்கு கருகிய ரொட்டி தான் ரொம்ப பிடிக்கும் என்று கூறிவிட்டு சாப்பிட்டு முடித்தார். இரவு தூங்கும் முன்பு தந்தையிடம் ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு தயக்கத்துடன் அச்சிறுவன் கேட்டான், அப்பா, உங்களுக்கு உண்மையில் கருகிய ரொட்டி தான் பிடிக்குமா? சற்று நேரமாக மௌனமாக இருந்த அந்த தந்தை சொன்னார், மகனே, உன் அம்மா தினமும் வேலைக்கும் சென்று கொண்டு நமக்கும் பணிவிடை செய்கிறார். பாவம், களைத்து போயிருப்பாள். ஒரு கருகிய ரொட்டி யாரையும் காயப்படுத்துவதில்லை, ஆனால் கடும் வார்த்தைகள் ஒருவர் மனதை நிச்சயம் காயப்படுத்தும். நான் ஒன்றும் உயர்ந்த மனிதன் அல்ல, ஆனால் அதற்கு முயற்சிக்கிறேன். இந்த வரிகள் அச்சிறுவனின் மனதில் ஆழ பதிந்தது. அதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த சிறுவன்தான் முன்னாள் குடியரசுத் தலைவர் மற்றும் இந்தியாவை உலக அரங்கில் தலைநிமிரச் செய்த விஞ்ஞானி டாக்டர் APJ அப்துல் கலாம். மூன்றாவது மாமனிதர், ஒரு சிறுவன் பள்ளிக்கு சென்றபோது அவனுடைய ஆசிரியர் அந்த சிறுவன்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்து, போய் உங்கள் அம்மாட்ட கொடு அப்படின்னு சொன்னான். அந்த சிறுவனும் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய தாயிட்ட கொடுத்தாள். அந்த கடிதத்தில், உங்கள் மகனின் அறிவு வளர்ச்சி குறைவு, அவன் பள்ளியில் தேர்ச்சி அடைய மாட்டான், அவன் தேர்வில் தோல்வியடைந்தால் எங்கள் பள்ளியின் பெயர் கெட்டுவிடும், அதனால் உங்கள் மகனை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று எழுதியிருந்தது.
இதை படித்த தாயின் கண்களில் கண்ணீர் வந்தது. அதை பார்த்த சிறுவன், ஆசிரியர் என்னம்மா எழுதியிருக்கிறார்னு கேட்டான். அதற்கு அந்த தாய் கண்ணீரை துடைத்து கொண்டே, இந்த கடிதத்தில் உன் ஆசிரியர் என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா? நீ மிகுந்த அறிவுத்திறன் கொண்டவன், பள்ளிக்கூடம் உனக்கு தேவையில்லை, நீ வீட்டிலிருந்தே படிக்கும் அளவுக்கு தகுதி உடையவன் என்று எழுதியிருக்கிறார். அதன் பின் அந்த சிறுவன் வீட்டிலேயே அவர் தாயிடம் பாடம் கற்றார். அந்த சிறுவன்தான் 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை இந்த உலகிற்கு தந்த தாமஸ் ஆல்வா எடிசன். உயர்ந்த எண்ணங்களே உயர்ந்த மனிதர்களை உருவாக்குகிறது. ஆனால் பெரும்பான்மை மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? உயர்ந்த எண்ணங்களால் என்ன பயன்? உயர்ந்த எண்ணங்களால் என்ன கிடைக்கும்? ஊரார் என்ன நினைப்பார்கள்? இவற்றையெல்லாம் கருதி உயர்ந்த எண்ணங்களை சமரசம் செய்து கொள்கிறோம். ஆனால் நம் எண்ணங்கள் நம்மோடு முடிவதில்லை. நம் எண்ணங்கள் தான் நாளைய தலைமுறைக்கான விதைகள். நம் எண்ணங்கள் மீதான நம்முடைய நம்பிக்கையின் உயரம்தான் நாளை மரமாக வளரக்கூடிய தலைமுறையின் உயரம். புவனேஸ்வரி தேவியின் உயர்ந்த எண்ணம் விவேகானந்தர் என்னும் ஞானமாய் மலர்ந்தது. ஜைனுலாப்தீனின் உயர்ந்த எண்ணம் அப்துல் கலாம் என்னும் விஞ்ஞானமாய் மலர்ந்தது. நான்சியின் உயர்ந்த எண்ணம் தாமஸ் ஆல்வா எடிசன் என்னும் 1000 கண்டுபிடிப்புகளாக மலர்ந்தது. இவர்களெல்லாம் மாமனிதர்கள். இவர்கள் போல் நம்மால் இருக்க முடியுமா என்று தோன்றலாம். இவர்கள் போல் இருக்க முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் கீழே ஒரு மனிதரை சொல்லுகிறேன். அந்த மனிதரைப் போலாவது நம்மால் நிச்சயமாக இருக்க முடியும். ஒரு மனிதர் தன்னுடைய 8 வயது மகனுடன் சர்க்கஸுக்கு போனார். டிக்கெட் வழங்குபவர் கூறினார், 7 வயது மற்றும் 7 வயதுக்கு குறைவானவங்களுக்கு அரை டிக்கெட்டு தான் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த தந்தை 2 முழு டிக்கெட்டு கேட்டார், தனக்கொன்றும் தன் மகனுக்கொன்றும். உடனே டிக்கெட்டு வழங்குபவர் கேட்டார், உங்கள் மகனுக்கு எத்தனை வயது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த தந்தை சொன்னால், என் மகனுக்கு 8 வயசுன்னார். உடனே டிக்கெட் வாங்குவர், உங்கள் பையனை பார்க்க 8 வயது போல் தெரியவில்லை, நீங்கள் 7 வயது என்று சொல்லியிருந்தாலும் எனக்கு தெரிய போவதில்லை, நான் அரை டிக்கெட் கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த தந்தை என்ன தெரியுமா சொன்னார், நான் 7 வயது என்று பொய் சொன்னால் உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு டிக்கெட்டுக்காக நான் பொய் சொல்லுகிறேன் என்று என் மகனுக்கு தெரியும். நம்மால் மாமனிதர்களாக இருக்க முடியுமா என்பது தெரியவில்லை, ஆனால் ஒரு டிக்கெட்டுக்காக பொய் சொல்லாத மனிதராக இருக்க முடியும் அல்லவா? உயர்ந்த எண்ணங்கள் தான் உயர்ந்த மனிதர்களை உருவாக்குகிறது. இன்று ஒரு கொசுறு 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன இதில் காமிக்கிறேன். இதை கொஞ்சம் ஆங்கிலத்தில் தான் சொல்ல போகிறேன். 40 years ago, everyone wanted to have children. Today, many people are afraid of having children. 40 years ago, children respected their parents. Now, parents have to respect their children. 40 years ago, marriage was easy, but divorce was difficult. Nowadays, it is difficult to get married, but divorce is so easy. 40 years ago, we got to know all the neighbors. Now we are strangers to our neighbors. 40 years ago, villages were flocking to the city to find jobs. Now, the town people are fleeing from the city to find peace. 40 years ago, everyone wanted to be fat to look happy. Nowadays, everyone diets to look healthy. 40 years ago, rich people presented to be poor. Now the poor are presented to be rich. 40 years ago, only one person worked to support the whole family. Now all have to work to support one child. 40 years ago, people loved to study and read books. Now people love to update Facebook and read their WhatsApp messages. 40 years was 1980, which seems like just yesterday. Reflect all the above realistic facts. These are hard facts of today's life. பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை ஒரு தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.